ரைட். இன்றைக்கு பார்க்க போறது வந்து எஸ்டேல 2021 டிடிஎஸ் கேள்வி. 2021 டிடிஎஸ் கேள்வியா? ரைட்டா ரைட். அப்ப அது பாருங்க, 6வது கேள்வி. அவங்க சொல்றாங்க பாருங்க, செங்கற்களை பயன்படுத்தி அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள தனி மாடியை கொண்ட வணிக நிறுவனம் ஒன்றின் கிடைப்படம் ஒரு பிளான் ஒன்று தந்திருக்காங்க. குறுக்குவெட்டு முக தரவுகள் ஆகியன முறையே உருவிலும் அட்டவணையிலும் காட்டப்பட்டுள்ளன. கிடைப்படம் அளவிடைக்கு அளவானது அன்றுன்னு சொல்லி தந்திருக்கான். ரைட்டா ரைட். இப்ப இது டிடிஎஸ்ல செய்ய சொல்றான். ரைட்டா ரைட். கீழே இருக்க கேள்வியே பார்ப்போம். ரைட்டா மேப் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு அட்டவணை ஒன்று தந்திருக்காங்க. ரைட் ரைட். 1வது கேள்வி பாருங்க. ஏ கேள்வி. SLS 573. SLS 573. ரைட்டா, இது வந்து டிடிஎஸ் ஸ்டாண்டர்ட். ரைட்டா ரைட். சிபாரிசுக்கு அமைய உங்களால் தயாரிக்கப்பட்ட அளவெடுப்பு தாளில் பின்வரும் வினாக்களுக்கு விடைகளை தருக. உங்களால் தயாரிக்கப்பட்ட அளவெடுப்பு தாள் என்பது டிடிஎஸ், டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டா ரைட். அப்ப இந்த தாள்ல வந்து உங்களுக்கு செய்ய சொல்றாங்க. ரைட். 1வது கேள்வி பாருங்க. 225 மில்லிமீட்டர் தடிப்புடைய செங்கற் சுவருக்கான மையக்கோட்டு நீளத்தை கணிக்க. மையக்கோட்டு நீளம் கண்டுபிடிக்க. ரைட்டா. இப்போ மையக்கோட்டு நீளம் கண்டுறதுக்கு ஃபர்ஸ்டா ஏபி என்ற நீளம் வேணும். மையக்கோட்டு நீளம்னு சொல்றது 225 மில்லிமீட்டர் தான் சொல்றான். சரியா? ரைட். கேள்வியை நல்லா வாசிங்க. 225 மில்லிமீட்டர். ரைட்டா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நடுசுவர் என்ன எத்தனை மில்லிமீட்டர்ல இருக்குன்னு சொன்னா 100 மில்லிமீட்டர்ல இருக்கு. அப்ப நீங்க இந்த துண்டை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பார்க்க தேவையில்ல. ரைட்டா. அவங்க கேள்வி என்னன்னு சொன்னா 225 மில்லிமீட்டர் ரைட்டா சுவருண்ட மையக்கோட்டு நீளம் தான் கேள்வி. ரைட். அப்ப இந்த துண்டு நீங்க பார்க்க தேவையில்ல. இந்த பாக்ஸா மட்டும் பாத்தீங்கன்னா போதும். அதாவது ஏபிசிடி தான் வந்து 225 மில்லிமீட்டர் தடிப்புல இருக்க ஒரு சுவர். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் மையக்கோட்டு நீளம் கணிக்க போறேன். ரைட். ஏபி இந்த அந்த அட்டவணையில பாருங்க, அவங்க தந்திருக்காங்க குறுக்குவெட்டு தரவுகள்னு சொல்லி. ஏபின்ற நீளம் தந்திருக்காங்க, வெளிப்புற நீளம் 20 மீட்டராம். ரைட். 20 மீட்டர் தந்திருக்காங்க. ரைட்டா ரைட். உங்களுக்கு வேணும்னா 20 மீட்டர்லயே வச்சுக்கிட்டு செய்யலாம். இல்லாட்டி நான் என்ன செய்யறேன்னு சொன்னா மில்லி மீட்டருக்கு மாத்தலாம். பாருங்க, 20,000 மில்லி மீட்டர். 20 மீட்டர்ன்றது 20,000 மில்லி மீட்டரா இருக்கும். அதாவது 1000 பெருக்குனீங்கன்னா மில்லி மீட்டர் வரும். ரைட்டா ரைட். எனக்கு அடுத்து பிசி வெளிப்புற நீளம் தந்திருக்காங்க பாருங்க. பிசின்றது இங்க இருக்கான தூரம். ரைட்டா ரைட். அப்ப பாருங்க, ரைட் இந்த படத்திலே வரையாம நான் கொஞ்சம் கீழே வரையினா அப்ப எனக்கு லேசு மையக்கோட்டு நீளம் கண்டுபிடிக்கிறது. ரைட். இப்ப பாருங்க, ரைட் இந்த புள்ளி தான் வந்து இதுதான் என்னது கணிப்பம் வந்து 225 நடுத்துண்டு காண தேவையில்ல. ரைட். அப்ப நான் சொல்லிட்டேன். ரைட். இப்ப பாருங்க, இந்த கோட்டு நீளம் தான் நீங்க என்ன செய்யணும் சொன்னா மையக்கோட்டு நீளமா கருது. ரைட். இப்ப இதுல நீளம் தந்திருக்காங்க, அதுதான் வந்து 20 மீட்டர் இல்லாட்டி 20,000 மில்லி மீட்டர். ரைட். இந்த நீளம் தந்திருக்காங்க பாருங்க 12 மீட்டர் சொல்லி பிசி தந்திருக்காங்க 12 மீட்டர் இல்லாட்டி 12,000. ரைட். அப்ப இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா டிடிஎஸ்ல செய்ய போறேன். பாருங்க, 225 மில்லிமீட்டர் சுவருக்கான மையக்கோட்டு நீளம் கணிக்கும். ரைட்டா. கட்டாயம் எழுதணுமா? ரைட்டா. எதுல கணிக்க போறேன்னு சொன்னா மீட்டர்ல கணிக்க. புரியுங்களா? ரைட். 225 மில்லிமீட்டர் மையக்கோட்டு நீளம் கணித்தல்னு சொல்லி தலையங்க போட்டுட்டு தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னா எழுத போறேன். சத்தனை. ரைட். இப்போ பாருங்க, கிடையா எத்தனை கோடு இருக்குன்னு சொன்னா 2 கோடு இருக்கு. அவ பார்த்தீங்கன்னு சொன்னா கிடையா போட போறேன். 2 ஸ்லாஷ் எவ்வளோ 26 20,000. அப்போ உங்களுக்கு வரப்போறது பாத்தீங்கன்னு சொன்னா 40,000. 2 ஸ்லாஷ் 20,000 40,000. அதே மாதிரி செங்குத்தா பாத்தீங்கன்னு சொன்னா 2 கோடு இருக்கு. 2 ஸ்லாஷ் 12,000. ரைட்டா. அப்ப அது பெருக்கி போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்னு சொன்னா 24,000.
ரைட். அப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா 64,000. சரியா? ரைட். 64,000. எனக்கு இப்ப இந்த வெளிக்கோட்டின் சுற்றளவு தான் வந்தது. ரைட்டா? எனக்கு வேணும் இந்த டொட்டட் கோடுன்ற சுற்றளவு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூலையில எத்தனை கழிவு இருக்குன்னு சொன்னா இங்கனைக்கு ஒரு கழிவு இருக்கு, இங்கனைக்கு ஒரு கழிவு இருக்கு. அதாவது இது கழிக்கும். அதே மாதிரி இங்கனைக்கு ஒரு கழிவு, 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 இங்கனைக்கு ஒரு கழிவு. சரியா? அப்ப 4 மூலைகள்ல ஒரு மூலையில எத்தனை கழிவு இருக்குன்னு சொன்னா 2 கழிவு. ரைட்டா? ரைட். அப்ப அதை எழுதுறேன்னு சொன்னா உங்களுக்கு டிடிடின்னு போடலாம், இல்லாட்டி மூளை கழிவுன்னு தமிழ்ல எழுதலாம். சரியா? டிடிடின்னு போடலாம், இல்லாட்டி மூளை கழிவுன்னு எழுதலாம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 4 மூலைகள். ரைட்டா? 4 மூலைகள், ஒரு மூலையில 2 கழிவு. ரைட்டா? அரைவாசி கழிக்க போறேன். சரியா? சுவருண்ட அரைவாசி கழிக்க போறேன். எவ்வளவு சுவர் இந்த தடிப்புன்னு சொன்னா 225. ரைட். அப்ப பாருங்க, டிடிஎஸ்ல கோடு போட்டா பெருக்கல்னு அர்த்தம். ரைட்டா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு வெட்டு போட்டு 4 தர 225 எவ்வளவு கழிக்க போறேன்னா 900 கழிக்க. ரைட். 900 கழிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு விட வர போறது 63,100. அதாவது சென்டர் லைன் வர போறது உங்களுக்கு 63.1 செய்யும். அப்ப நீங்க 63.1 செய்யும் முடிச்சு விட்டீங்க. ரைட்டா? ரைட். அப்ப முதலாவது கேள்வி சரி. விளங்கிட்டா? இதுல எதுவும் டவுட் இருந்தா கேள்வி. சரியா? இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஓகே சார். ரைட். ரைட். அடுத்து பாருங்க, ரெண்டாவது கேள்வி. ரைட்டா? ரைட். அப்ப மையக்கோட்டு நீளம் கண்டுட்டேன் 63.1 ரைட்டா? ரைட். அப்ப மையக்கோட்டு நீளம் தெரியும் உங்களுக்கு, அதை நான் எழுதி வச்சுக்கிறேன் தேவைப்படும் பின்னுக்கு. ரைட். 63.1 சத்தனை. ரைட். ரெண்டாவது கேள்வி. ரைட்டா? ரெண்டாவது கேள்வி. ரைட். ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா 225 மில்லிமீட்டர் தடிப்புடைய செங்கற் சுவர்களுக்கான அளவுகளை பெறுக. ரைட். இப்ப செங்கல் சுவருக்கான அளவுகளை பெற சொல்றாங்க. ரைட். அதாவது செங்கல் சுவர் எவ்வளவு கட்ட போறோம்னு சொல்லி. ரைட்டா? ரைட். அப்ப பாருங்க, அந்த அட்டவணையில தந்திருக்காங்க குறுக்கு வெட்டுக்கான தரவுகள்ல. ரைட்டா? செங்கல்ட சுவருண்ட உயரம் தந்திருக்காங்க பாருங்க எவ்வளவுன்னு சொன்னா 3.5 மீட்டர். ரைட்டா? ரைட். அப்ப நான் எழுத போறேன் பாருங்க, 225 மில்லிமீட்டர் செங்கல் சுவருக்கான கணியம் கணித்தல். சரியா? செங்கல் சுவருக்கான கணியம் கணித்தல். அது எதுல சொன்னா மீட்டர் வர்க்கத்துல கண்டுபிடிக்க போறோம். ரைட். அப்ப மீட்டர் வர்க்கத்துல நான் கண்டுபிடிக்க போறேன். ரைட்டா? ரைட். இப்ப பாருங்க, மையக்கோட்டு நீளம் தெரியும், அதாவது சுத்தி கட்டின செங்கல் தெரியும். ரைட்டா? ரைட். இது தர உயரத்தால பெருக்குன்னு சொன்ன என்ன வரும்னு சொன்னா செங்கல்ட. ரைட். உயரத்தால பெருக்குனேன்னா எனக்கு என்ன வரும்னு சொன்னா செங்கல்ல கணியம் கணித்தல் வரும். அதாவது செங்கல் எவ்வளவு செங்கல் தேவைன்றது தான். உயரம் தந்திருக்காங்க எவ்வளவுன்னா 3.5 மீட்டர். 3.5 மீட்டர் தந்திருக்காங்க. இந்த மையக்கோட்டு நீளமும் தெரியும். ரைட்டா? ரைட். அப்ப அது ரெண்டையும் பெருக்குனேன்னு சொன்னா எனக்கு செங்கல் சுவருக்கான கணியம் கணித்தல் வரும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 63.1 செய்வர். ரைட்டா? 3.5 செய்வர். ரைட். அப்ப இது ரெண்டையும் பெருக்கி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட. ரைட்டா? டிடிஎஸ்ல போடக்குள்ள ரைட்டா மீட்டர்ல தான் போடணும். அதோட தசம தானத்துக்கு அப்புறம் 2 தானம் கட்டாயம் போட்டுக்கணும். ரைட்டா? அப்ப அது உயரத்துல பாருங்க 3.5 தான் தந்திருக்காங்க தரவுல. நீங்க மார்க் பண்ணக்குள்ள 3.5 சைவர்னு மார்க் பண்ணணும். ரைட். கவனமா இருங்க. ரைட். இதை பெருக்கி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட வரும் 220.1
8.5 வந்து சரியா 220.85 வந்து ரைட்டா ரைட். அப்ப இதோட நீங்க முடிச்சு விட்டீங்கன்னா சரி. சரியா இதுதான் 2வது கேள்வி. ரைட்டா ரைட். அடுத்த 3வது கேள்வி பாருங்க. மேலே 2ல் குறிப்பிடப்பட்ட செங்கல் சுவரில் ஜன்னல்கள் கதவுகள் ஆகியவற்றுக்கான குறிப்புகளை கணிப்பிடுக. ரைட்டா ஜன்னல் கழிவுகளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட்டா ரைட். அப்ப பாருங்க கீழே நான் இப்ப தலையங்கம் போடுவேன் பாருங்க. ரைட் இதை அழிக்கிறேன். ரைட் பாருங்க. ரைட் 3வது ரைட்டா அதாவது கதவு ஜன்னல் கழிவுகளுக்கான கணியம் கணித்தலா கணியம் கணி கதவு ஜன்னல்களுக்கான கணியம் கணித்தல். அதுவும் என்ன செய்யணும்னு சொன்னா மீட்டர் வர்க்கத்தில் தான். ரைட். அப்ப அதுக்கு கீழே நீங்க என்ன எழுதலாம்னு சொன்னா கதவுகளுக்கான கழிவு இல்லாட்டி ஜன்னல்களுக்கான கழிவு. ரைட். அப்ப நான் கொடுத்தா ஜன்னல்களுக்கான கழிவு இல்லை. ஜன்னல்களுக்கான கழிவு. ஜன்னல்கள் எத்தனை இருக்குன்னு சொன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்லைடிங் டோர் எடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா அது இருக்கிறது வந்து 100 மில்லிமீட்டர்ல இருக்கிறது தான் ஸ்லைடிங் டோர்ல இருக்குது. அப்ப இந்த ஸ்லைடிங் டோர் எடுக்க தேவையில்ல. எது எடுக்கணும்னு சொன்னா இந்த W2 எடுக்கணும், W1 எடுக்கணும், W1 எடுக்கணும், D1 எடுக்கணும், W2 எடுக்கணும், இங்க இருக்க RS. அப்ப இதவளவு எடுப்போம், இதை எடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா நாங்க கணியம் எல்லாம் காண்றது 225 மில்லிமீட்டர் சுவருக்கானது. ரைட். அப்ப இதுல எத்தனை எண்ணல் இருக்குன்னு சொன்னா எத்தனை டைப் ஆஃப் எண்ணல் இருக்குன்னா W1 எண்ணல் ஒன்று இருக்குது, W2 எண்ணல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் RS ஒன்று இருக்குது, D1 ஒன்று இருக்குது. ரைட் RS ஒன்று இருக்குது, D1 ஒன்று. ரைட். அப்ப பாருங்க ஃபர்ஸ்டா எண்ணல்களுக்கான கழிவு அதுல முதலாவது வந்து W1க்கான. சரியா W1 எத்தனை இருக்குன்னு சொன்னா 2 இருக்கு. ரைட்டா இப்ப 2 இருக்குன்னா 2 ஸ்லாஷ். சரியா 2 எண்ணல் இருந்தா 2 ஸ்லாஷ். ரைட். W1க்கான உங்களுக்கு தரவு தந்திருக்காங்க குறுக்கு வெட்டு பரப்புல. சரியா குறுக்கு வெட்டு பரப்பு தரவுகள்ல W1க்கானது பாத்தீங்கன்னு சொன்னா 1.00. ரைட்டா அதே மாதிரி 1.50. ரைட்டா ரைட். பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா W1க்கானது வரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா W2க்கான. ரைட்டா ரைட். W2 இதை பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரும் எவ்வளவுன்னு சொன்னா 3.00 வரும். ரைட்டா ரைட். W2க்கானது பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை ஜன்னல் இருக்குன்னா 1 2. ரைட்டா 2. அப்ப பாத்தீங்கன்னா 2 ஸ்லாஷ் உங்களுக்கு W2க்கானது வந்து பாத்தீங்கன்னா 0.50. ரைட்டா 1.50. ரைட்டா ரைட். அப்ப இதை பெருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரும் 3. அந்த அரையால பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது ரெண்டே பெருக்குனீங்கன்னா 1.50. சரியா ரைட். இது W2க்கானது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கதவுகளுக்கான கழிவு. ரைட்டா ரைட். அப்ப RS வந்து நான் எண்ணல் எடுத்தேன்னு சொன்னா எண்ணல் அதையும் போட்டுருவோம். RS வந்து ஒன்னே ஒண்ணு இருக்குது. ஆகவே 1 ஸ்லாஷ் இல்லாட்டி போட தேவை. 1னா நீங்க குறிப்பிட தேவை. ரைட்டா ரைட். RSக்கானது பாத்தீங்கன்னு சொன்னா RS கதவு தான். ரைட்டா பாப்பா கதவுல தான் தந்துருக்காங்க. அடுத்தது கதவு கழிவு. எண்ணல் கழிவு எழுதிட்டேன். அடுத்தது கதவு கழிவு. கதவுல வந்து ஒரு டோர் இருக்குது. ஃபர்ஸ்டா D1. D1க்கு எழுதுன்னு சொன்னா 2.00. ரைட். அதுக்கப்புறம் 1.25. ரைட்டா ரைட். ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு விட வரப்போகுது எவ்வளவுன்னு சொன்னா 2.50 வரும். ரைட்டா ரைட். அதே மாதிரி RSக்கு எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறது RS. ரைட்
15 3 15.00 அதே மாதிரி 3.00 ரைட்டா ரைட். அப்ப அது ரெண்டு இப்ப இருக்குனீங்கன்னா உங்களுக்கு வரப்போறது 45.00 ரைட்டா ரைட். இப்ப இந்த கழிவுகளுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னா இது அவ்வளோத்தையும் கூட்டி காட்டு, கூட்டி கீழே போட்டு விட்டீங்கன்னா சரி. கூட்டி கீழே போட்டு விட்டீங்கன்னா சரி. உங்களுக்கு விட வரணும் எவ்வளோ, இதை கூட்டினீங்கன்னா 4, இதை கூட்டினீங்கன்னு சொன்னா 7, எவ்வளோ கூட சொத்தனே விட எவ்வளோ வருது? சாரி என்ன இது வந்து W1 சாரியா, இது W1 W1 சொன்னா W1 கண்டது இடத்துல 3ன்னு வரும், இது வந்து 1ன்னு வரும். ரைட். அப்போ உங்களுக்கு இங்க கொஞ்சம் பிளட் இருக்கும், ரைட், இங்கனைக்கும் பிளட் இருக்கும். இது நீங்க சொன்னா 4.5 ரைட்டா ரைட். இது W2ன்னு எடுத்துட்டேன், இது வந்து W1 ரைட்டா ரைட். அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரும் எவ்வளோ? 0.75 வந்து ரைட்டா ரைட். இப்ப கூட்டி பாருங்க சரியா வரும். கூட்டினீங்கன்னா 52.75 வரும். சரியா விட 52.75 கீழே விளங்கு சரியா? சொத்தனே 52.75 வந்திருக்கும் விட. கீழே கீழே வரும் சொத்தனே ரைட். 52.75 விட வந்து ஓகேவா? சரியா? ஓகே ரைட். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட டிடிஎஸ் முடியுது ரைட்டா ரைட். டிடிஎஸ் ஓட அடுத்து பி பார்ட் வந்திருக்கு உங்களுக்கு, விஓக்யூ ரைட். விஓக்யூவோட சேர்த்த ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது ரைட். ரைட். பாருங்க, பின்வரும் வேலை உருப்படிகளுக்கான திரைய உருப்படிகள் 3 வீதம் பேரிடுக ரைட்டா. திரையம்னு சொன்னா காஸ்ட் எவ்வளவு போகுதுன்றது ரைட்டா, என்னென்ன காஸ்ட் எல்லாம் போகலாம்னு சொல்லி கேட்டிருக்கான் ரைட்டா. 3 வீதம் பேரிடுவான் ரைட். முதலாவது சொல்றாங்க வீட்டு நிலத்திற்கு மண் நிரப்புதல். வீட்டு நிலத்துக்கு மண்ணை நிரப்பக்குள்ள என்னென்ன திரையங்கள்லாம் போகலாம்னு சொன்னா ரைட்டா ரைட். பாருங்க ரைட்டா, ஒன்னாவதுக்கு எழுதலாம் என்னன்னு சொன்னா பயிற்றப்படாத இல்லாட்டி தொழிலாளர்கள் என்ன செய்யணும் சொன்னா அதுக்கு ஒரு செலவு போகும் ரைட்டா ரைட். அதாவது வீட்டு மண் நிரப்புறதுக்கு யாரோ ஒரு ஆளை பிடிக்க வேண்டிய வந்தாங்க ரைட்டா. வீட்டு நிலத்துக்கு மண் நிரப்பு ரைட். இப்படி நீங்க அடிச்சிருப்பீங்க ரைட்டா. இது அப்படியே போய்கிட்டே ரைட். அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து நிலங்கள் போட்டிருப்போம், கான்கிரீட்டை போட்டு இந்த இங்கெல்லாம் மண்ணு நிரப்பு இருக்கும் ரைட்டா. அப்ப அதை மண்ணு போட்டு டைட் பண்றதுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பயிற்றப்படாத தொழிலாளர்களுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும் சொன்னா சம்பளம் கொடுக்கணும் ரைட்டா. அது ஒரு கிரயம் ரைட்டா ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 2வது கிரயம் என்ன வரும்னு சொன்னா அதிரிகள், வைப்ரேட்டர். அதிரிகள் ஏன்னு சொன்னா வைப்ரேஷன் பண்ணணும், சரியா, மண்ணை போட்டு என்ன செய்யணும் சொன்னா டைட் பண்ணணும் ரைட்டா. அப்ப அதிர்களுக்கும் என்ன செய்யணும் சொன்னா ஒரு கொஸ்டன் போகும். அதே மாதிரி ரைட்டா ரைட். அதிரிகள் பாய்க்கிறீங்கன்னு சொன்னா எரிபொருள் செலவும் நீங்க தான் பார்க்கணும் ரைட்டா ரைட். அதிரிக்கு போற எரிபொருள் செலவு இல்லாட்டி கரண்ட் செலவோ எந்த செலவா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் சொன்னா நீங்க தான் பே பண்ணணும். அப்ப அந்த செலவு வந்து நீங்க மண் நிரப்பதற்குள்ளதான் வரும் ரைட். அடுத்து
ரெண்டாவது பாருங்க, மரத்தை தரித்து அகற்றுதல். சரியா, மரத்தை தரித்து அகற்றுதல்னு சொன்னா மரத்தை வந்து வெட்டி அகற்றுறது. ரைட்டா, அப்ப அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொன்னா என்னது, மரம் வெட்டுற மெஷின் வேணும். அதாவது மரம் வெட்டும் வாள் இல்லாட்டி என்னது, சங்கிலி வாள். ரைட்டா, இல்லாட்டி மெஷின் எழுதலாம். ரைட்டா, அதுக்கப்புறம் பயிற்றப்பட்ட தொழிலாளர், மெஷின் ஆபரேட்டர் வாளுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி பயிற்சிப்படாத தொழிலாளர்கள், பயிற்றுவிக்கப்படாத தொழிலாளர்கள் கோலியா, அவங்களுக்கும் வந்து என்ன செய்யணும் சொன்னா சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி தோண்டி, ஏன் வேர்லாம் இருந்தா வேற தோன்றதுக்கும் என்ன செய்யணும் சொன்னா செலவு போகும். ரைட்டா, ரைட். அப்ப அந்த கோஸ்ட் அவ்வளோத்தையும் எழுதுனீங்கன்னா சரி. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா கான்கிரீட் கீழ்ப்பாவை காரையிடல். ரைட், பிளாஸ்டர் பண்றது. பிளாஸ்டர் பண்றதுக்கு வந்து கட்டாயம் வந்து பயிற்றப்பட்ட தொழிலாளரும் தேவை. சரியா, அதே மாதிரி சிமெண்ட்டுக்கு மணலுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா காஸ்ட் ஒன்று போகும். ரைட்டா, அப்ப அது ரெண்டே எழுதி விட்டீங்கன்னு சொன்னா சரி. ரைட்டா, இதுதான் அந்த கேள்வி. எதுவும் டவுட் இருந்தா கேள்வி. டவுட் இருக்கா? இல்ல சார். ரைட், ரைட். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா டிடிஎஸ், சாரி பிஓக்யூ. ரைட்டா, ரைட். அவங்க தந்திருக்காங்க பாருங்க, ஒரு இது ஒண்ணு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று தந்திருக்காங்க பாருங்க. கான்கிரீட் கலவையை வேலை தளத்திலே தயாரிப்பதற்கு தேவையான வளங்கள் மற்றும் சந்தை விலைகள் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட்டா, இந்த தரவுகளை பயன்படுத்தி 1 மீட்டர் கனம் கான்கிரீட்டை தயாரிப்பதற்கு, அவங்க கேள்வி என்னன்னு சொன்னா 1 மீட்டர் கனம் கான்கிரீட்டை தயாரிக்க. சரியா, ரைட். 1 மீட்டர் கனம் கான்கிரீட்டை தயாரிப்பதற்கான தேறிய அலகு விலை. ரைட்டா, தேறிய அலகு விலை. சரியா, தேறிய அலகு விலை வேற, அலகு விலை வேற. அலகு விலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா லாபம். ரைட்டா, ரைட். மேல்நிலை செலவுகள் எல்லாம் சேர்த்தது வந்து அலகு விலைக்குள்ள வரும். தேறிய அலகு விலைன்னு சொன்னா அந்த லாபமோ மேல்நிலை செலவுகளோ நாம இதுல என்னது சேர்க்க மாட்டோம். ரைட்டா, ரைட். அப்ப கேள்வி வந்து 1 மீட்டர் கனம் கான்கிரீட் செய்யறதுக்கான தேறிய அலகு விலையை கணிக்கிறது தான் சொல்றான். ரைட்டா, ரைட். அப்ப பாருங்க, தேவையான வளங்கள் என்னென்ன வளங்கள் தேவைன்னு சொன்னா ரைட், வேலை உருப்படி பாருங்க. 1 மீட்டர் கனம் கான்கிரீட்டை வேலை தளத்தில் தயாரித்தல். அதுல ஒன்னாவது அவங்க சொல்றாங்க தேர்ச்சி அற்ற தொழிலாளர்கள். ரைட்டா, ரைட். தேர்ச்சி அற்ற தொழிலாளர், தேர்ச்சி அற்ற தொழிலாளர்கள். எத்தனை தேர்ச்சி அற்ற தொழிலாளர்கள் எத்தனை வேலை நேரம் வேலை செய்யணும்னு சொன்னா 2 நாளைக்கு வேலை செய்யணும். சரியா, தேர்ச்சி அற்ற தொழிலாளர்கள் 2 நாளைக்கு. தேர்ச்சி பெற்ற தொழிலாளர் வந்து தேர்ச்சி பெற்ற தொழிலாளர் வந்து தசம் 5 நாள். அடுத்தது கான்கிரீட் கலவை பொறி மெஷின். சரியா, கான்கிரீட் கான்கிரீட் மிக்சரா இல்லாட்டி மெஷின். சரியா, கான்கிரீட் மிக்சர். அது எவ்வளவு நாள் தேவைன்னு சொன்னா தசம் 5 நாள் தேவை. சரியா, தசம் 5 நாள் தேவை. ரைட்டா, அடுத்து பாருங்க சிமெண்ட். சிமெண்ட் சிமெண்ட் எனக்கு தேவை எவ்வளவுன்னு சொன்னா 0.2 மீட்டர். சரியா, இதெல்லாம் தேவையானது எனக்கு. ரைட்டா, ரைட். அடுத்து பாருங்க மணல். சரியா, மணல் எவ்வளவு தேவை, 0.4 மீட்டர் கனம் மணல் தேவை. ரைட்டா, ரைட். அடுத்து பாருங்க கரட்டு திறன். ரைட், கரட்டு திறன். ரைட், எவ்வளவு தேவைன்னு சொன்னா 0.8 மீட்டர் கனம் தேவை. எத்தனை 0.8 மீட்டர் கனம் தேவைப்படுது. ரைட்டா, ரைட். அப்ப இதுல இருந்து பாருங்க, ரைட்டா, கீழே சந்தை விலைகள் தந்திருக்கான். ரைட்டா, அப்ப பாருங்க சந்தை விலைகள் நான் என்கிட்ட ஒரு கோலமா போடுறேன். பேங்க்ல கால்குலேட் பண்றதுக்கும் ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா
சந்தை விலைகள் பாருங்க. 50 கிலோகிராம் சிமெண்ட் பேக்கெட் வந்து 1375. ரைட், அப்ப பாருங்க 1375 எத்தனை? ரைட், 75 ரூபா. எவ்வளவு மீட்டர் கனம்னு சொன்னாது 0.035 மீட்டர். 0.035 மீட்டர். எத்தனை? 1375 ரூபா. ஒரு கியூப் மணல் பாத்தீங்கன்னா 16,000. ரைட்டா? ரைட். அப்போ 16,000 ஒரு கியூப் மணல்ல வந்து எத்தனை மீட்டர் கனம் இருக்க போகுதுன்னு சொன்னா 2.83 மீட்டர் கனம் இருக்கும். 2.83 மீட்டர் கனம் இருக்க போகுது. ரைட்டா? அதே மாதிரி 19 மில்லிமீட்டர் கரட்டு திறன் சொன்னா 8,000. அதுவும் என்னது ஒரு கியூப்னு சொன்னா 2.83 மீட்டர் கனமா. ரைட். அடுத்து பாருங்க, வேற என்ன தந்திருக்காங்கன்னா கான்கிரீட் கலவை பொறி ஒரு அவருக்கு 650 ரூபா. ஒரு அவருக்கு 650 ரூபா. சரியா? ஒரு அவருக்கு 650 ரூபா. ரைட். அடுத்து பாருங்க, தேர்ச்சி அற்ற தொழிலாளர் வந்து சரியா ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய். தேர்ச்சி அற்ற தொழிலாளர் வந்து 2,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய். தேர்ச்சி பெற்ற தொழிலாளர் வந்து ஒரு நாளைக்கு 3,500 ரூபாய். இப்ப பாருங்க, அங்கிட்டு நான் என்னது கொஸ்ட கண்டுபிடிக்க போறேன். ரைட்டா? ரைட். அப்ப கொஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசி விடைக்கு ஒரு பார் அடிக்கிறேன். சரியா? ரைட். செய்க வழி செய்யறதுக்கு ஒரு பார் அடிக்கிறேன். ரைட்டா? செய்க வழி செய்யறதுக்கு ஒரு பார், கடைசிக்கு கொஸ்ட், அதாவது விலை. ரைட். அப்ப பாருங்க, ரைட்டா? ரைட். விலை. ரைட். இப்ப பாருங்க, தேர்ச்சி அற்ற தொழிலாளர்கள் வந்து 2 நாளைக்கு தேவை, ஒரு நாளைக்கு 2,000. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2 நாளைக்கு 2,000 தர 2,000 உங்களுக்கு வரப்போறது 4,000. ரைட். அதே மாதிரி தேர்ச்சி பெற்ற தொழிலாளர் வந்து 3,500 ஒரு நாளைக்கு. சரியா? 3,500 ஒரு நாளைக்கு. எனக்கு அரை நாள் தான் தேவை. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 3,500 தர தசம் 5. ரைட்டா? ரைட். 3,500 தர தசம் 5. ரைட். அப்ப உங்களுக்கு விட வரப்போறது 1,750. ரைட். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா கான்கிரீட் மிக்சர், அதாவது கான்கிரீட் பொறி, ரைட்டா, கலப்பான். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரைட்டா, மனிதனா இருந்தா ரைட், மனிதனா இருந்து ஒரு அவர் ஃபர்ஸ்ட் வந்து அரை நாள் பார்க்க சொன்னாங்கன்னு சொன்னா மனிதன் சொன்னா எத்தனை அவர் ஷிஃப்ட், ஒரு நாளைக்கு எத்தனை அவர் வேலைன்னு சொன்னா 8 அவர் வேலை. சரியா? ரைட். இதுவே வந்து மெஷினா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு நாங்க எடுப்போம் 24 மணித்தியாலம். சரியா? ஒரு நாளுன்றது 24 மணித்தியாலமா இருக்கும் மெஷினா இருந்தா. ரைட்டா? மனிதனா இருந்தா 8 அவர் இருக்கா, அரை நாள்னு சொன்னா 4 அவர்னு இருக்கும். அப்ப பாருங்க, இது வந்து மெஷின் தானே. அப்ப மெஷினுக்கு ஒரு அவர் காஸ்ட் தந்திருந்தா அரை நாள்னு சொன்னா எவ்வளவுனா 12ஆல பெருக்க வேண்டிய வரும். 650 தர 12. ரைட். 650 தர 12 உங்களுக்கு வரப்போறது 7,800. அடுத்து பாருங்க, சிமெண்ட். சிமெண்ட் எனக்கு தேவை 2 மீட்டர் கணம். ஆனா அவங்க தந்திருக்காங்க ஒரு கியூப்ன்றது எவ்வளவுன்னு சொன்னா 0.035 மீட்டர். ரைட். அப்ப பாருங்க, நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா 1,375 0.035 பிரிச்சு தசம் 2ஆல பெருக்குனேன்னு சொன்னா எனக்கு தசம் 2க்கான விலை வரும். ரைட். நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு விட வரும் உங்களுக்கு ரைட்டா 7,857.14. ரைட். 7,857.14 ரைட்டா? ரைட். அடுத்து மணலுக்கு. மணலுக்கும் அதே தான். ரைட்டா? அவங்க தந்திருக்கிறது ஒரு கியூபுக்கு. ரைட்டா? எனக்கு தேவை 0.4க்கு. அவ பாத்தீங்கன்னு சொன்னா 16,000 2.83 பிரிச்சு
0.4 பெருக்குவேன். ரைட்டா? இப்போ 0.4 பெருக்குனேன்னா உங்களுக்கு விட வரும் எவ்வளோ? 2261.48. சரி, 2201.48 வரும். ரைட்டா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கல் கல்லு பாத்தீங்கன்னு சொன்னா அதே தான் 8000. ரைட். 8000 2.83 பிரிச்சு நீங்க பெருக்கணும். 0.86. ரைட்டா? ரைட். பிரிச்சு பெருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட வரும். ரைட். 2000 அதே தான் வரும். 2261.48. ரைட். இது அவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1 மீட்டர் கனம் கான்கிரீட்டுக்கு தேவைய அலகு விலை வரும். சரியா? ரைட். அப்ப இது அவ்வளத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட வந்திருக்கணும். ரைட். 5750. ரைட். அவங்க ரூபாயில தந்தா கட்டாயம் முன்னுக்கு ரூபாய் போடும். ரூபாய் போட்டு எழுதுங்க. 5750. ரூபாய் தந்திருந்தா 5750 சொல்லி போட்டு எழுதுனீங்கன்னா சரி. ரைட்டா? இது டவுட் இருந்தா கேளுங்க. சார் இந்த மாதிரி பாக்ஸ் அடிச்சு தான் செய்யணுமா இல்ல நார்மலாவே எழுதிட்டு விளக்கத்தை எழுதிட்டு செய்யலாமா? நார்மலா எழுதி விளக்கத்தை எழுதியும் செய்யலாம். ரைட்டா? பாக்ஸ் அடிச்சும் செய்யலாம். உங்களோட விருப்பம். ரைட்டா? பாக்ஸ் அடிச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லேசுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நார்மலா உங்களுக்கு எழுதி செய்யறேன்னு சொன்னா எழுதியும் செய்யும். ஒரு பிரச்சனையும் வராது. ரைட்டா? ஸ்கீம்ல 2க்கும் மார்க்ஸ் தந்திருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் 5750 1930 சார். சாரி? சார் 5750 தெரியுது அளவில். சாரி விட தந்திருக்காங்க அவங்க 25,930.3 செய்யறா. சாரியா? சரி, நான் கீழே இருக்கிறத மட்டும் கூட்டியிருக்கேன். மொத்தமா 25,930.1. ஓகேவா? சரியா? ஓகே சார். விளங்கிட்டா? அத்தாக்கள் ஓகேனா சரி. சார் சத்தனே ரைட். சி பார்ட் வந்து உங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். ரைட்டா? செயின் சர்வே பத்தி கேட்டிருக்காங்க. அது ஃபுல்லாவே நோட்ஸ் தான். சத்தனே ரைட். செயின் சர்வே பத்தி கேட்டிருக்காங்க. ரைட்டா? சி பார்ட் தேவைன்னு நினைக்கிறேன். தேவையா? செயின் சர்வே ஃபுல்லா நோட்ஸ். அது பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். கல்குலேஷனை மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். சரிதானே? ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ரைட். 7வது எலக்ட்ரிக்கல் எடுங்க. எத்தனை? 7வது எலக்ட்ரிக்கல். 2021 7வது எலக்ட்ரிக்கல் எடுங்க. ரைட்டா? நான் எலக்ட்ரிக்கல் வழங்கப்படுத்தி விடுறேன். ரைட். பாருங்க, கேள்வி தந்திருக்காங்க. 7வது. ரைட். நிக்ரோமினால் சரியா தயாரிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் 52.9 ஓம் தடையை கொண்ட ஒரே வகையான வெப்பமாக்கும் சுருள்கள் 2ஐ பயன்படுத்தி மின்னணுப்பு ஒன்று தயாரிக்கப்பட வேண்டியுள்ளது. சரியா? ரைட்.
அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மின்னடுப்பு 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் பிரதான மின்வழங்குடன் இணைக்கப்பட உள்ளது. ரைட்டா? ரைட். பாருங்க, ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 3 வெப்ப பிறப்பாக்கல் மட்டங்களை பெறத்தக்க இந்த வெப்பமாக்கும் சுருள்களை இணைக்கலாம் என தனித்தனியே வரையப்பட்ட சுற்று வரைபடங்களை உதவியுடன் விளக்குக. உங்களுக்கு தந்திருக்காங்க 2 வெப்பமாக்கும் சுருள் தந்திருக்காங்க. ரைட்டா? அப்ப 2 வெப்பமாக்கும் சுருள்களையும் நீங்க பாய்ச்சி செய்யலாம். 3 வகையா இந்த வெப்பமாக்கும் சுருள்களை இணைக்கலாம். இப்ப பாருங்க, 2 சுருள்கள் சொன்னா 2 தடைகள் மாதிரி. ரைட். 2 தடைகளை நீங்க கருதலாம். 2 சுருள்கள் உங்களுக்கு தந்திருக்கான். இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்றாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வெப்பமாக்கும் சுருளை செய்யுங்கன்னு சொல்லி. ஒண்ணு வந்து எவ்வளவுன்னு சொன்னா 52.9 ஓமா. 9 ஓம். ரைட்டா? அப்ப இதுவும் 52.9 ஓம். ரைட். 3 வகையான சர்க்கிட் வரைய சொல்றாங்க. ரைட்டா? ரைட். அப்ப பாருங்க, ஒண்ணு என்ன செய்யணும்னு சொன்னா 2ஐயும் சமாந்தரமா நினைச்சு ஒரு சர்க்கிட் வரைவேன், 2ஐயும் தொடரா நினைச்சு ஒரு சர்க்கிட் வரைவேன். இல்லாட்டி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு சுருளை மட்டும் பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு சர்க்கிட் வரையலாம். 2ஐயும் பயன்படுத்தணும்னு சொல்லலே. அப்ப 3 வகையான சர்க்கிட் வரைவேன். பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு என்னன்னா 1 மட்டும் பயன்படுத்தி வரை. சரி, ரைட். ஒண்ணு என்னன்னு சொன்னா 1 மட்டும் பயன்படுத்தி வரைகிறது. இது 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். ரைட். ரெண்டாவது சர்க்கிட் பாருங்க, இது 2ஐயும் தொடரா இணைச்சு வரைப்போம். இது 2ஐயும் தொடரா இணைச்சு வரைய போறேன். 52.9 52.9 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். சரியா? இது வந்து தொடரா இணைச்சு வருது. ரைட்டா? அடுத்து என்ன செய்யலாம், இந்த தடைகள் 2ஐயும் சமாந்தரமா இணைச்சு என்ன செய்யணும்னா ஒரு நெடுதான். ரைட்டா? ரைட். அப்ப பாருங்க, ஒண்ணு வரையலாம். அப்ப பாருங்க, இருநூற்றி 30 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். ரைட்டா? ரைட். 52.9 ஓம் 52.9 ஓம். ரைட்டா? ரைட். அப்ப இது ரெண்டும் சமாந்தரமா, இது ரெண்டும் தொடரா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சுருளை பயன்படுத்தி வரையும். ரைட்டா? இப்ப இது 3ஐயும் தான் அவங்க வரைய சொல்றான். ரைட்டா? சரியா? ரைட். அடுத்து பாருங்க, மேற்குறித்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் மின்னடுப்பின் வெப்பமாக்கும் வலுவினை கிலோவெட்டில் கணிக்க. கிலோவெட்ல கணிக்க சொல்றாங்க. ரைட். இப்ப பாருங்க, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வோல்டேஜ் தெரியும், அதுக்கப்புறம் தடை பெருமானம் தெரியும். ரைட்டா? இப்ப இது 2ஐயும் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா வலுவா கண்டுபிடிக்கணும். அந்த வலுவும் கிலோவெட்ல கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இப்ப பாருங்க, உங்களுக்கு வலுக்கான சமன்பாடு P சமன் VI. P சமன் VI. ரைட்டா? ரைட். இப்ப எனக்கு I தெரியாது. ரைட்டா? அப்ப அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா V சமன் IR ரைட்டா ஓமின் சமன்பாடை பயன்படுத்தி இதை கொஞ்சம் மோடிஃபை பண்ண போறோம். மோடிஃபை பண்ண நான் உங்களுக்கு வர போறது ரைட்டா? ரைட். ஐக்கு பதிலாக நான் கொண்டாந்து போடலாம், வியின் கீழ் ஆற கொண்டாந்து இன்னைக்கு போட்டேன்னா பாருங்க, V வர்க்கத்தின் கீழ் 600. ரைட். V வர்க்கத்தின் கீழ் 600. ரைட்டா? இன்னொரு சமன்பாடு இருக்குது, P சமன் I வர்க்கம் R. இந்த 3 சமன்பாடுகளும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பயன்படுத்தலாம். ரைட்டா? ரைட். அப்ப இதுல நான் பயன்படுத்த போறது என்னன்னு சொன்னா P சமன் V வர்க்கத்தின் கீழ் R பயன்படுத்த போறேன். ரைட்டா? ரைட். அப்ப இதுக்கு பிரச்சனை இல்ல, ஒரே ஒரு தடையினால நீங்க V வர்க்கத்தின் கீழா டிரெக்டா போடலாம். அவ பாத்தீங்கன்னு சொன்னா P சமன் V வர்க்கம்ன்றது 230 வர்க்கம் கீழே ஆறுன்றது வந்து 52.9. ரைட்டா? ரைட். அப்ப சுருக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு விட வரும். ரைட். 1000 பொட்டுன்னு. ரைட். அதாவது 1 கிலோவாட். ரைட். இதை சுருக்கி போடக்குள்ள பெஸ்டா சமவுடு தடையை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? தொடர நினைச்சா இது 2 என்ன செய்யணும் சொன்னா கூட்டி போடுவேன். ரைட்டா? அப்ப தொடர நினைச்சுன்னு சொன்னா எனக்கு R வரப்போகுது 52.9 தர 2. உங்களுக்கு வரும் விட
ரைட் விட வராது. ரைட் அதை நீங்க கீழே சுருக்கி போட்டு எடுத்துக்கங்க. ரைட் அப்ப ஆர் இதுக்கு ஆருக்கு பதிலா இதை தான் பிரதியிடணும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பி சமன் பி வர்க்கம் வந்து 230 வர்க்கம் கீழே 52.9 தர 2ன்னு வரும். ரைட் அப்ப இதை சுருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட வந்திருக்கணும் 500 வாட். 500 வாட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 0.5 கிலோ வாட்னு வரும். விளங்கிட்டா? ஓகே டவுட் இருந்தா கேளுங்க. இது டவுட் இருக்கா? ஹலோ இல்ல சார். இல்ல சார். அடுத்து பாருங்க 52.3 பாத்தீங்கன்னு சொன்னா சமாந்தரமா அனுப்பிச்சிருக்கேன். இந்த தடையும் சமாந்தரமா அனுப்பிச்சிருக்கேன். ஆகவே தடை பாத்தீங்கன்னு சொன்னா 52.9 கீழ் 2. அதாவது சமனான தடைகளை வந்து ரெண்டும் சமாந்தரம் அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னா இன்னைக்கு 2ஆல பெருக்குவேன், இங்க 2ஆல பிரிப்பேன். ரைட் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வரப்போறது பி சமன் பி வர்க்கம் வந்து 230 வர்க்கம் கீழே 52.9 கீழ் 2. ரைட் அப்ப 52.9 கீழ் 2 போதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறது இன்னைக்கு 2000 வாட்னு வரும். அதாவது 2 கிலோ வாட். 2000 வாட் 2 கிலோ வாட். ரைட்டா? இது மூண்டும் இப்ப எதுக்கு பொட்டேஷ் கூட போகும்னு சொன்னா சமாந்தரமா நினைச்சு ரைட்டா? தொடரா நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு அது ஒண்ணு பாவச்சிங்கன்னா இது தொடரா நினைச்சீங்கன்னு சொன்னா வோல்டேஜ் கிலோவாட் அளவு குறைக்கும். ஓகேவா? ஓகே சார். ரைட். அடுத்து பாருங்க 2வது கேள்வி. மின்னடுப்பு அதன் உச்ச வெப்பமாக்கும் வலுவின் கீழ் நாளொன்றுக்கு 1 மணித்தியாலம் வீதம் 30 நாட்களுக்கு தொழிற்பட செய்யலாம். ரைட் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது உச்ச வெப்பமாக்கும் வலு வந்து 3வது படத்துல வந்துச்சு. எவ்வளோ? 2 கிலோவாட் தான் உச்ச வெப்பமாக்கும் வலு. ரைட்டா? 1 கிலோவாட் வந்துச்சு, தசமஞ்சு வந்துச்சு, 2 கிலோவாட் வந்துச்சு. அப்போ உச்சமாக்கும் வலுன்னு சொன்னா 2 கிலோவாட்டை தான் அவன் சொல்றான். ரைட் நாளொன்றுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர் தொழிற்படுத்துறான். ஒரு நாளைக்கு 2 ஹவர் தொழிற்படுத்துறான். வீதம் 30 நாட்கள் தொழில் செய்யப்பட்டால் அதன் அந்த காலப்பகுதியில் அதனால் நுகரப்படும் மின்சக்தியின் அளவை கணிக்க. அதாவது மின்சக்தியின் அளவுன்றது வந்து ஒரு யூனிட்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னா 1 கிலோவாட் ஹவரா. சரியா? ஒரு யூனிட்ன்றது 1 கிலோவாட் ஹவரா. சரியா? அப்ப கிலோவாட் தெரியும், ஒரு நாளைக்கு 2 ஹவர் பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். எத்தனை நாள்னு சொன்னா 30 நாளைக்கு நீங்க பார்க்கணும். ரைட் அப்ப பாருங்க உங்களுக்கு வரப்போற யூனிட் கணக்கு ஏதாவது அலகு மின் அலகு சமன் 2 கிலோவாட் தர ஒரு நாளைக்கு 2 ஹவர் தர 30 நாளைக்கு பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரும் 2 தர 2 வந்து 4 பெருக்குனீங்கன்னு சொன்னா 120 கிலோவாட் ஹவர். அதாவது 120 அலகுகள் மின் அலகு. சார் 1 ஹவரா சார் 2 ஹவரா சார்? சார் 1 ஹவரா? ரைட் அப்போ 1 ஹவர். நான் 2 ஹவர் சாரி. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 60 கிலோவாட் ஹவர். ஒரு நாளைக்கு 1 ஹவர். ரைட் அப்ப பாத்தீங்கன்னா 60 யூனிட்ஸ். ஓகேவா? சரியா? ஓகே என்ன கேள்வி? ஓகே
அடுத்து பாருங்க பி பார்ட். நேரோட்ட தொடர்பமா பக்கவழி கூட்டு மோட்டார்கள் ஆர்மேச்சர் மற்றும் புல உருக்கங்கள் ஆகியன எவ்வாறு இடைத்தொடுப்பு செய்யப்பட்டுள்ளன பெயரிடப்பட்ட சுற்று வரைபடங்கள் மூலம் காட்டுக. எத்தனை ரைட்? இது ஏற்கனவே செஞ்சோம். திருப்பி இருக்கா வரை பாருங்க. நேரோட்டத்துல 3 வகையான மோட்டார்கள் இருக்குது. சரியா? ஒன்னாவது வந்து தொடர் மோட்டார். சரியா? அதுக்கப்புறம் பக்க சுற்று மோட்டார், தொடர் சுற்று மோட்டார், பக்க சுற்று மோட்டார். அதுக்கப்புறம் கூட்டு மோட்டார். கூட்டு மோட்டார்ன்றது இது ரெண்டையும் சேர்த்ததா இருக்கும். சரியா? தொடர் மோட்டார் பாத்தீங்கன்னு சொன்னா ரைட்டா, ரைட், உங்களுக்கு இதுக்கு பேர் வந்து ஆர்மேச்சர்னு சொல்லுவாங்க. ஆர்மேச்சரோட இது வந்து தொடரா இருக்கும். சரியா? ரைட். இந்த ஃபீல்ட் காயில் வந்து என்ன செய்யணும்னா தொடரா இருக்கும். இதுக்கு வந்து தொடர் சுருள்னு எழுதுனா சரி. சரியா? ரைட். அப்ப இதுக்கு பேர் வந்து பெயரிடப்பட்ட கேட்டிருக்கனால ஆர்மேச்சர். ரைட். இதுக்கு ஆர்மேச்சர், இது வந்து தொடர் சுருள் சொல்லுவோம். பக்க சுற்று மோட்டார்னு சொன்னா இந்த தொடர் சுருள் வந்து பக்கமா ஆர்மேச்சரோட சமாந்தரமாயிட்டு சொன்னா அதுக்கு பேர் வந்து பக்க சுற்று மோட்டார். ரைட். இது வந்து பக்க சுருள். இதுக்கு பேர் வந்து ரைட். இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொன்னா கூட்டு மோட்டார் கிடைக்கும். ரைட். இது ரெண்டையும் சேர்த்து வரைஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூட்டு மோட்டார் கிடைக்கும். இது ரெண்டு விதமா வரையலாம். ரைட்டா? ஒன்னாவது விதம் வந்து ரைட்டா பக்கம் போட்டுட்டேன், அதே மாதிரி இங்கனைக்கு ஒண்ணு போட்டு ரைட்டா இப்படி வரைஞ்சு காட்டினாலும் சரி. ரைட். இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு மெத்தட்ல வரையலாம். ரைட். ரைட். ஆர்மேச்சர் கோயில் இப்படி இருக்கக்குள்ள இங்கனைக்கு ஒரு சுற்று போட்டு வர. ரைட். இது வந்து பக்க சுற்று. இது வந்து தொடர் சுற்று சுருள் இல்லாட்டி சுற்று. இது வந்து ஆர்மேச்சர். ரைட். இது 3 படத்தையும் தான் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னா வரைய சொல்லியிருக்கான். ஓகேவா? ரைட்டா? கூட்டு மோட்டாரை 2 விதமா வரையலாம். ரைட்டா? தொடரும் பக்க சுற்று மோட்டாரும். சரி, ஓகேவா? ஓகே இதான் வரைய சொல்லி. அடுத்த கேள்வி பாருங்க. நேரோட்ட தொடர் பக்கவழி மோட்டார்களில் ஆர்மேச்சர் ஓட்டத்துடன் கதிக்கமா முறுக்கம் ஆகியன மாறுபடும் விதத்தை படத்தில் காட்டுக. நேரோட்ட தொடர் பக்கவழி மோட்டார்கள் ஆர்மேச்சர் ஓட்டத்துடன் கதிக்கமா முறுக்கம். இப்ப பாருங்க. ரைட்டா? ரைட். அப்ப மோட்டார்ல இருக்கிறது 2 கிராஃப் தான். இது ஒவ்வொரு வருஷமும் ரைட்டா உங்களுக்கு எம்சிக்யூல வழங்கப்பட்டிருப்பேன். ரைட்டா? திருப்பி 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 இது வந்துகிட்டு தான் இருக்கு. ரைட்டா? ரைட். பாத்தீங்கன்னு சொன்னா எம்சிக்யூல இல்லாட்டி எஸ்ஏல இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொருத்தரையும் வந்துகிட்டு தான் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனம். ரைட். இது வந்து கதிக்கும் ரைட்டா, அதாவது ஆர்மேச்சர் மின்னோட்டத்தை. சரியா? கதிக்கும் ஆர்மேச்சர் மின்னோட்டத்துக்கும் ரைட்டா பாத்தீங்கன்னு சொன்னா கதிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பக்கப்புல மோட்டாருக்கு கதி வந்து கொஞ்சமா குறையும். இது வந்து பக்கப்புல மோட்டார்.
எத்தனை பக்கப்புல மோட்டார். ரைட்டா ரைட். தொடர்பு புல மோட்டாருக்கு கதி போக 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 என்ன செய்யும் சொன்னா குறைஞ்சிக்கிட்டு போகும். எத்தனை ரைட். இது வந்து தொடர்பு புல மோட்டார். தொடர்பு புல மோட்டார். எத்தனை ரைட். இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன செய்யும் சொன்னா கூட்டு மோட்டார் வரும். கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா இது ரெண்டுக்கும் நடுவுல போறது கூட்டு மோட்டாரா இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து எத்தனை கூட்டு மோட்டார். ரைட். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து முறுக்கம் ஆர்மேச்சர் மின்னோட்டம். சரியா. முறுக்கமும் ஆர்மேச்சர் மின்னோட்டம். ரைட்டா ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முறுக்கம் பாத்தீங்கன்னா தொடர்பு புல மோட்டாருக்கு அப்படியே வளைஞ்சு அதிகரிச்சு போகும். ரைட்டா ரைட். இது தொடர்பு புல மோட்டாருக்கு. ரைட்டா. கொஞ்சம் இருங்க, கரண்ட் போயிடுச்சு. சரியா. ஓகேவா. ஓகே ஓகே சார். எத்தனை ரைட். முறுக்கம் வந்து தொடர்புள்ள மோட்டாருக்கு அதிகரிக்கும். ரைட்டா. பக்கப்புல மோட்டாருக்கு பாத்தீங்கன்னா நேர்கோடா போகும். எத்தனை ரைட். அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல தான் என்ன செய்யும். இது வந்து பக்கப்புலம். எத்தனை ரைட். இது வந்து தொடர். ரைட்டா. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூட்டு மோட்டார் போகும். சரியா ரைட். அப்ப இந்த ரெண்டையும் தான் வரைய சொல்றோம். ஓகேவா. எத்தனை ரைட். இந்த இது திருப்பி திருப்பி வந்துகிட்டு தான் இருக்குது, கவனம். ஓகேவா. ஓகே சார். எத்தனை ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நேரோட்ட தொடர் முறுக்கங்களை கொண்ட மோட்டாரின் சிறப்பியல்புகளுக்கு ஒத்த வகையில் நேரோட்ட கூட்டு மோட்டாரின் முறுக்குகளை எவ்வாறு வடிவமைக்கலாம் என குறிப்பிடுக. ரைட்டா ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தொடர் மோட்டார்ல இருக்கிற முறுக்கங்களை கொண்ட மோட்டாரை வந்து சிறப்பியல்புகளுக்கு ஒத்த மாதிரி இதை மாத்தணுமா. ரைட். அப்ப பாருங்க, தொடர் முறுக்கில் பயன்படுத்திய கம்பியின் விட்டத்தை அதிகரித்து சுருளை நிர்மாணித்தல். கம்பியின் விட்டத்தை அதிகரித்தீங்கன்னு சொன்னா உங்களோட கேரக்டரிஸ்டிக் கிராஃப்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம். எத்தனை ரைட். அப்ப அதான் சொல்ல வராங்க, அது வந்து ஒரு தியரியா. எத்தனை ரைட். அடுத்து சிபாட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா. ஆர்சிசிபி கிளாஸ் செஞ்சிருக்கோம். விளங்கிட்டா இது வரைக்கும். ஓ சார் விளங்கிட்டு. ஓகே. ஓ சார். ரைட்டா ரைட். எத்தனை ரைட். அப்ப இதோட நிப்பாட்டுவோம். ரைட்டா ரைட். நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸை செஞ்சு விடுறேன். எத்தனை ஓகேவா. ரைட்டா ரைட். நாளைக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னா